வாசியங்கள் எல்லாம் எடுத்துட்டீங்களா? தயவுசெய்து எல்லாம் எடுங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனம் தான் நான் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு அதை தந்தார். வாசியுங்கள். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு இந்த இடத்தில் மிக தெளிவாக தம்முடைய சீஷர்களுக்கும் சொல்லுகிறார். சுற்றி இருக்கிறதான பிரதான ஆசாரியர்கள், அங்கே சுற்றி இருக்கிறதான வேதபாரகர்கள் எல்லாருக்கும் அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த கால வேளையில் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். நான் ஏற்கனவே சொன்ன ஞாபகம் இருக்கு. லாசுரு அவன் மரித்து அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. இயேசுவே விசுவாசம்தான். அவர் பேர் யாரு? அவர் தான் விசுவாசம். பவுல் எழுதும்போது எழுதுறாரு, ஆவியானவர் எழுதுறாரு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவர். இஸ் அ ஆத்தர். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. இஸ் அ ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். ஏன்னா அவர் தான் ஆத்தர் விசுவாசத்திற்கு. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். இந்த வசனங்கள், இயேசுதான் அந்த கிருபை, இயேசுதான் அந்த மகிமை, இயேசுதான் அந்த சுவிசேஷம், அவர்தான் அந்த வார்த்தை. ஆதியாகமத்தில் நீங்கள் பார்ப்போமானால் 1ஆம் வசனத்துக்கும் 2ஆம் வசனத்திற்கும் எத்தனையோ 1000 ஆண்டுகள் ஆகிறது. நீங்கள் நல்லா பாருங்கள் பைபிளில். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உண்டு. ஏன்னா முதல் தேவன் தூதர்களை ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். கோடான கோடி தூதர்கள். அவர்களை வைத்துதான் கர்த்தர், அந்த பணிவிடை ஆவிகளை வைத்துதான் அந்த ஏதேன் தோட்டமானது இயங்கப்பட்டது. அதில் ஒருத்தனுக்கு என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு. அவன் தான் லூசிஃபர். பைபிளில் போட்டிருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். சொல்லுங்க பார்ப்போம், என்னது? he was anointed. he was an anointed one. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேரூப். ஆனால் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணார். அவன் மூலமாக அற்புதங்கள் நடந்தது. அவன் அழகாய் பாடுவான். அவனுடைய உடம்பெல்லாம் வச்சர கற்கள். வினோதமானவன். அவனுடைய ரெக்கையை அசைத்தாலே அப்படியே மியூசிக் வருமா. அவ்வளவு அழகுள்ளவன், திறமை உள்ளவன், பலம் உள்ளவன், வல்லமைகள்லாம் கொடுக்கப்பட்டது. தேவன் சர்வ வல்லவர். ஆனால் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? வல்லமை. அவனுக்குள்ளே மேட்டுமை வந்ததுனாலே, இது ரொம்ப முக்கியமான குறிப்பு, தாழ்மை என்பது மிக முக்கியம். தேவனுடைய அவளுடைய குணத்தில் தெய்வீக குணம் பார்த்தீங்கன்னா தாழ்மை. தேவன் தன்னை தாழ்த்தினார், இறங்கி வந்தார். ஞாபகம் இருக்கு, நான் சொல்லியிருக்கேன். மேலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்னை ரட்சிக்கிறதுக்கு. புழுதியிலே கிடந்தேன். அதான் இது பேர் புல் பிட். இந்த இடம் பேர் என்னங்க? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. இது என்னது? புல்பிட். இந்த நாங்கள் நிற்கிற இடம் வந்து புல்பிட். இந்த புல்பிட் தான் நான் புழுதியில் கிடந்த என்ன, குப்பையில் கிடந்த என்ன, தேவ மனிதர்கள் அந்த தெய்வீக அபிஷேகத்தோட அவர்கள் வசனத்தை சொல்லி என்னை புழுதிலிருந்து தூக்கி எடுத்தார்கள். தூக்கி எடுத்து இப்போ நான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ இப்படி தேவன் ஒவ்வொருவரையும் கீழே இருக்கிற நம்மை, தாழ்விலே இருக்கிற நம்மை, அங்கலாய்ப்பில் இருக்கிற நம்மை, மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நம்மை, இந்த தற்காலிகமான உலகம், மாயை நிறைந்த உலகம் பாருங்கள், எல்லாம் மாயை. நம்ம வச்சிருக்கிற வீடு மாயை, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு மாறி, நீங்கள் போட்டிருக்கிற நகை மாயை, பேங்க்கில் இருக்கிற பணம் மாயை, நம்ம வச்சிருக்கிற வாகனங்கள் மாயை, எல்லாம் மாயை. ஆனால் இந்த மாயையை கர்த்தருக்குன்னு பயன்படுத்துகிறோம் பாருங்க, அதுதான் ஆசீர்வாதம். நம்முடைய பணம், நம்முடைய வசதிகள்,
நமக்கு தேவன் தந்தவைகளை என்ன செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று, அவருடைய சுவிசேஷத்துக்கென்று நாம் பயன்படுத்துகிறோம். பாருங்க, போன வாரம் மாத்திரம் 2 புது பிஸ்னஸை துவங்கி வச்சேன் நான் ஜெபம் பண்ணி. ஒரு ஸ்டோரும் இன்னொரு ஒரு புது ஒரு பிரான்ச் இண்டஸ்ட்ரியை நான் போய் ஜெபம் பண்ணி திறந்து வச்சுட்டு வந்தேன். இப்படி நம்முடைய பிள்ளைகள் வந்து நிறைய ஊழியங்கள், நல்ல கிளை ஊழியங்கள், நிறைய திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். நான் உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் அதிசயங்களை பார்க்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் என்ன ஆச்சரியம் பாருங்களா. நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, அந்த அபிஷேகம் என்பது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். அந்த அபிஷேக தைலம் என்பது, அந்த அபிஷேக தைலத்தில் இருக்கிறதான நீங்களும் ஒரு தைலம். இப்போ அந்த அபிஷேக தைலத்தினுடைய தன்மைகள் நம்ம அந்த யாத்ராம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 23, 24, 25 5 பொருட்கள். அந்த 5 பொருட்களும் பார்த்தீங்கன்னா அது மருந்து சக்தி அதில் இருக்குது. அப்போது ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ மனிதன், அபிஷேகம் பெற்ற ஒரு சகோதரன் சகோதரி, அந்த அந்த பொருட்களில் இருக்கிற வல்லமை எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல எடுத்துட்டிங்கன்னா அதில் பாருங்கள் என்ன போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளை போலம். வெள்ளை போலம் என்பது எதுக்கு பயன்படுத்துவாங்க? இதை தீர்க்கதரிசிகளுக்கு மிக முக்கியம். அது 3 இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுது 3 பொருட்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். 3 பொருட்கள். 1 பொன், இல்லையா? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 3 பொருட்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் 3 பொருட்கள். இயேசு பிறந்த பொழுது கர்த்தர் பாருங்க எப்படி கொண்டாடுறாரு பாருங்க. அந்த வானசாஸ்திரிகள் எத்தனை பேரும் தெரியாது, கிழக்கத்திய தேசத்திலிருந்து வானசாஸ்திரிகள் 3 பொருட்களை கொண்டு வந்தார்கள். 1 பொன், ராஜாக்களுக்கு உரியது. ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாரு? முன்னணியில். இயேசு பிறக்க இடம் இல்லை. அதில் தான் யூதர்கள் இடறி போனார்கள். யூதர்கள் இந்த தேவாதி தேவனுடைய குமாரன் இயேசு இந்த உலகத்தில் வந்த பொழுது அவரை முன்னணியிலே கடத்தினார்கள். இடம் இல்லை அவருக்கு பிறக்கிறதுக்கு. அதனால தான் அந்த ராஜாதி ராஜாவை, இந்த கத்தாதி கத்தனை நாம் கிடக்கிற அந்த நிலையிலே, நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்கூல் அமெரிக்க தேசத்தில் அவர்கள் ஆரம்பித்திருக்கிற அந்த ஸ்கூல் கிட்டத்தட்ட 7-8 ஸ்கூல் நடத்துகிறாங்க. அவங்க இந்த எங்களோட கூட சபையில், வெள்ளிவாக்க சபையில் இருந்த பொழுது பயங்கர ஜெபம். அந்த மகள் ஷீபாங்கிற அந்த மகள் எப்போ பார்த்தாலும் அனாயிண்டியில் தான் இருப்பாங்க. எப்போதும் அந்த ஒரு அபிஷேகத்திலே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் போக போகிறோம், அப்போ ஒரு அனாயிண்டிங் அவங்களுக்கு. ஆவிலை நிறைந்து அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நல்லா கேட்டுக்குங்க. அவங்க இருந்தது அவங்க அப்பா வீடு, அதுவும் வாடகை வீடு. அவங்களுக்கு வருமானம் கிடையாது. நாங்கள் பேசிக்குவோம், பாவம் எப்படி தான் சமாளிக்கிறாங்க தெரில. ஏன்னா படிச்சுக்கிட்டே இருக்குது அந்த பிள்ளை. அந்த படிப்பு, இந்த படிப்பு, இது என்ன பிஹெச்டி, அது இது நிறைய படித்து அப்புறம் போய் என்ன பண்ணுச்சு, அமெரிக்கன் எம்பசியில் போய் எக்ஸாம் எழுதுச்சு. அமெரிக்கா போகிறதுக்கு, அமெரிக்காவில் போய் உயர்ந்த படிப்பு படிக்கிறதுக்கு அமெரிக்கன் எம்பசியில் போய் ஒரு நாள் போய் ஜோம் பண்ணிட்டு போய் அந்த பிள்ளை படிச்சுட்டு வந்துச்சு. படிச்சுட்டு வந்ததில் ஃபஸ்ட் மார்க். படித்து உடனே அமெரிக்காவுக்கு போயாச்சு. அங்கே போய் இன்னும் படிப்பு. என்னன்னா பிரயாசப்பட்டாங்க ஜபத்தோடு. அவங்க மேலே இருந்த அபிஷேகம், அவங்க மேலே இருந்த தேவனுடைய திட்டம், ஒரு அயல் நாட்டிலே போய் ஒரு வல்லரசு நாடு, இன்றைக்கி உலகத்திலே அமெரிக்க தேசம் வல்லரசு நாடு, வேதம் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு பெரிய வனாந்தரமாக இன்றைக்கு இந்த தேசம் தரித்திரத்தில் போய் கொண்டிருக்கிறது. பெரிய தரித்திரத்தில் போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பெரிய போராட்டத்தில். என்ன காரணம்? உள்ள விக்கிரகம் வந்துருச்சு. இப்போ இந்த விக்கிரகம் அவங்கள தாக்கிக்கிட்டு இருக்கு. சில வருஷத்துக்கு முன்னாடி, நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன் ஒலிம்பிக். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி.
என்னன்னா, டாக்டர் பில்லி கிரஹாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர். அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் நின்று ஒரு சங்கீதத்தை வாசித்தார். பைபிள் எடுத்து சங்கீதத்தை வாசித்து ஒரு பெரிய ஜெபம், நல்ல ஒரு ஆவியில் நிறைந்து தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபத்தோடு அந்த ஒலிம்பிக் கேம்ஸை ரொம்ப கிராண்டாக ஆரம்பித்தாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க அதை? நான் பார்த்தேன் டிவியில். அந்த ஒலிம்பிக் அமெரிக்க தேசத்தில் முதல் முறையாக ஒலிம்பிக் அந்த கேம்ஸ் அங்கே நடந்தது. ஒரு தேவ மனிதனாகிய டாக்டர் பில்லி கிரஹாம் இப்போ தான் இறந்தார். 100 வயது அவருக்கு. அவர் மரிக்கும்போது 100 வயது. உலகமெங்கும் போய் மெட்ராஸுக்கு வந்தார் டாக்டர் பில்லி கிரஹாம். 1962ஆம் வருஷம் நான் பார்த்தேன் அவரை. நேரு ஸ்டேடியத்தில் சுவிசேஷம் அறிவித்தார். அவரை பார்க்க கர்த்தருக்கு கிருபை கிடைத்தது. அவர் ஜெபித்து அதை ஆரம்பித்து வைத்தார். அமெரிக்க தேசம் ஒரு வல்லரசு நாடாக இருந்தது. ஆனால் போக 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 அவர்கள் கர்த்தரை மறந்தார்கள். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால் அவர்கள் மேன்மை அடையத்தக்கதாக அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். ஆனால் அவர்கள் இன்றைக்கும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நிராகரித்தார்கள். கிறிஸ்துவை அவர் இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை. பாருங்கள், விசுவாசத்தை துவங்குகிறவர் த ஆத்தர் ஆஃப் ஃபெய்த். இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது, பைபிளில் போட்டிருக்கு. எபிரேயர் போட்டிருக்காடா, அது போட்டிருங்க. விசுவாசத்தை எபிரேயர் வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 12 அதிகாரமாக. இந்த இயேசு யார் என்றால் இங்கிலீஷ் பைபிளில் ஆத்தர்னு போட்டிருக்கு. வாசிங்க. இந்த இயேசு யாரு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, எத்தனை சாட்சிகள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த அமெரிக்க தேசம் விக்கிரகத்தை உள்ளே விட்டார்கள். இன்றைக்கு எத்தனை விசுவாசிகள் விக்கிரகத்தை உள்ளே நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள்? அமெரிக்க தேசம் ஒரு ஜபத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட தேசம். கையில் பைபிள் வச்சுக்கிட்டே கொலம்பியா அவர் அந்த ஃப்ளாக் பிடித்து கொண்டு கையில் பைபிள் வச்சுக்கிட்டு தான் அந்த தேசத்தை கண்டுபிடிச்சார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க கூட சேர்ந்து? கொலம்பஸ், தி கிரேட் மேன் ஆஃப் கொலம்பஸ். கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், சரித்திரம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரியணும். அவர் கையில் பைபிள் வச்சுக்கிட்டு தான் அமெரிக்க தேசத்தில் கால் எடுத்து வச்சார். ஆமாம், அவர் இந்தியான்னு யோசித்தாராம். ஆக்சுவலாக அவர் வந்து ரெட் இண்டியன்ஸ்ன்னு சொல்லியிருக்கார். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இது இந்தியான்னு யோசிக்கிட்டு கொலம்பஸ் போய் கால் எடுத்து வைக்கிறாரு. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் என்ன பேர்? ரெட் இண்டியன்ஸ். அவர்கள் சிவந்த நிறமாக இருப்பார்கள். அதனால தான் பேரே வச்சுட்டாங்க ரெட் இண்டியன்ஸ்ன்ட்டு. அவர் இந்தியான்னு யோசிச்சுட்டு போய் கால் வைக்கிறாரு. கையில் என்ன இருந்துச்சு? அவர் கையில் பைபிள். கொலம்பஸ் ஐயா அவர்களுக்கு கையில் பைபிள் வச்சுக்கிட்டே தான் அமெரிக்க தேசத்தை அவர் கண்டுபிடித்தார். ஆனால் இன்றைக்கு அமெரிக்க தேசம் வேதாகமத்தை மறந்து விட்டது, ஜெபத்தை மறந்து விட்டது. ஏன்? விக்கிரகத்தை உள்ளே விட்டார்கள். தயவுசெய்து விக்கிரகத்தை இடம் கொடுக்காதீங்க. பெரிய ஆசீர்வாதம் பெற்ற ஒரு தேசம் இன்றைக்கு கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. வேதம் இல்லை, ஜெபம் இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல இந்த சகோதரியை கர்த்தர் கொண்டு போய் அவங்க கையில் ஒரு நய பைசா கிடையாது. எப்படிங்க 8 ஸ்கூல் நடத்துகிறாங்க? ஒரு இடத்துல வாடகை மாதம் 1 கோடி, இன்னொரு இடத்துல 360 ஏக்கர் நிலத்தில் ஸ்கூல் நடக்குது, காலேஜ் துவங்குறாங்க. பயங்கர பிரச்சனையாக நான் செய்தி கொடுத்து முடிச்சுட்டு வரேன். அவங்க சொல்கிறாங்க பயங்கர பிரச்சனையா. அப்போ நான் என்ன சொன்னேன்? கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். உங்களை அபிஷேகித்தது நிமித்தமாய் நுகத்தடிகளை உங்களை மேற்கொள்வதில்லை. எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தர் உங்களை எதற்காக அந்த இடத்துல கொண்டு போய் வைத்தாரோ, இத்தனை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், 6000, 7000, 8000 பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களாய் வேத வசனத்தோடு தேவ வல்லமையோடு ரட்சிப்பின் நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு சாட்சி சொன்னாங்க. பிள்ளைங்க +2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க சாட்சி சொன்னாங்க. நான் மனதீர்வு இருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்,
இயேசுவை பிடித்துக்கொண்டு நான் இந்த என்னுடைய ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போகிறேன்னு சொல்லி இப்போ இந்த பிள்ளைகள் எங்கே பைபிள் இல்லையோ, ஜெபம் எங்கே இல்லையோ, இப்பொழுது வேதத்தோடு ஜெபத்தோடு அந்த பிள்ளைகள் இப்போ வாழ்க்கையை துவங்குகிறாங்க. கைத்தட்டி கத்துறா இருப்பாருங்களா? உங்களால் செய்ய முடியுமா? அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பயங்கர நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரும் அப்படியே சத்துருக்கள் அப்படியே அவங்கள நெருக்கிறாங்க. அந்த ஊழியத்தை செய்யக்கூடாதபடி பார்த்தீங்கன்னா யார் இந்த சத்துருக்கள்? யார்? இந்துக்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள். உள்ளே இருந்து கொண்டு அதை எப்படியாவது மடக்க வேண்டும், எப்படியாவது அந்த விக்கிரகத்தை அந்த தேசத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் அவர்கள் வேலை செய்கிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம படுத்து தூங்கணும் இல்லையா? அவங்களுக்கு ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க இந்த ஊழியத்துக்காக? அது பேர் நியூ மேன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். நியூ மேன் என்றால் புதிய மனிதன். அது என்ன பண்ணா அவங்க அப்பா பேரை வச்சு, அவங்க அப்பா பேர் நியூமன். ஸோ நியூ மேன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி கர்த்தர் அந்த பகுதியில் எப்படியாவது வேதத்தை கொண்டு வர வேண்டும், அமெரிக்க தேசத்தில் திரும்பவும் கட்ட வேண்டும், அமெரிக்க தேசத்தை எப்படியாவது எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்தியாவிலிருந்து பிள்ளைகள் எடுத்துகிட்டு போய் பாருங்கள். என் கூட இருந்தவங்க அவங்கெல்லாம், அவங்கள எடுத்துகிட்டு போய் கர்த்தர் இந்த திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். என்னங்க ரொம்ப சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்காக தயவுசெய்து ஜெபம் பண்ணுவீங்களா? எனக்கு வாக்கு கொடுங்க பார்க்கலாம். இந்த நியூ மேன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்காக எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பட் எனக்கு வந்து எப்படியாவது தேசங்கள் ரட்சிக்கப்படணும், வாலிப பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படணும். செத்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைங்களாம் சாகுறாங்க. சுவிசேஷம் இல்லாததுனால, நற்செய்தி அங்கே இல்லாததுனால காணாததுக்கு ஒரு வாரம் முழுவதும் தொடர்ந்து நம்ம கிரேசத்தை ஐயா அம்மா கிடியன் பாஸ்டருடைய அம்மா அவங்க கிட்டத்தட்ட 60-70 பேர் வந்து காலையில் 6லேருந்து 7 மாலையில் 6லேருந்து 7 டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க. அமெரிக்க தேசத்தில் எப்படியாவது எழுப்புதல் வர வேண்டும், பிசாசை மேற்கொள்ள வேண்டும், கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும், கர்த்தர் தமது வல்லமையை நிறைவேற்ற வேண்டும், தமது அதிசயத்தை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு மனமாய் பாரத்தோடு ஜெபித்து வருகிறார்கள். எங்க அமெரிக்க தேசத்தில் டெய்லி நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் நடத்துகிறோம். இதுக்கே முடியல. பிரதர்ஸை கெஞ்ச வேண்டியது இருக்குது. வெள்ளிக்கிழமை ராத்திரி 10லேருந்து 10:30 ஜெபம் நடத்துறதுக்கு பிரதர்ஸை கெஞ்சி கூத்தாட வேண்டியது இருக்குது. சிஸ்டர்ஸ் புதன்கிழமையிலே மாலையிலே சிஸ்டர்ஸ் மாலை 8லேருந்து 8:45 ஜெபிக்கிறாங்க. இதுக்கு கெஞ்ச வேண்டியது இருக்குது. சிஸ்டர் வாங்க, சிஸ்டர் லைனில் வாங்க, சிஸ்டர் பிரதர் லைனில் வாங்க. இது அரை மணி நேரம் வாரத்துக்கு ஒன்றுக்கு. இது வாரம் முழுவதும் ஏங்க அமெரிக்க தேசத்தில் அந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குது. அப்படி வறட்சியாக இருக்கிற அந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் யார்? இந்தியர்கள், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க, அமெரிக்கர்கள், கருப்பர்கள், நீக்ரோஸ், இன்னும் மெக்சிகன்ஸ், இவங்க சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் டேர்ன் போட்டு ஃபோனில் டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க. என்னங்க சத்தம் பண்ண மாட்டேன்? ஆவியான எழுப்புறாரு பாருங்க. ஜெபம் நம்ம நடக்குதோ நடக்கலையாங்க, நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும், அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி அங்கே போய் ஜெபிக்கல, முன்னாடியே ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து பகல் முழுதும் ஜெபித்தார், ரா முழுதும் ஜெபித்தார், மத்தியான வேளையில் ஜெபித்தார். இப்படி பல வேளைகளில் அவர் ஆவியானவர் தன்னை நடத்துகிறபடி அவர் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார். அப்போ ஒரு பெரிய அற்புதம் செய்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருந்து தேவ ஆவியானவர் நடத்துகிறாரு. ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு, ஒரு செத்துப்போன பிணத்தை எழுப்புறதுக்கு அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. ஆவியானவர் நடத்துகிறார் அவரை. அவர் போய் நடந்து போய் நிற்கிறாரு. எல்லாம் யோசிச்சாங்க கல்லறையை பார்க்க வந்திருக்காருன்னு. இல்லை கல்லறையை பார்க்க வரல. எதுக்கு வந்திருக்கிறாரு? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கும்படியாய் அங்கே வந்து நிற்கிறார். அதெல்லாம் யோசித்து பாருங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? கல்லை புரட்ட சொல்கிறார். முதல்ல ஐயோ சொல்கிறாங்க, நார்மேன்றாங்க, எடுத்து போடுங்கன்றாரு. கல்லை எடுத்து போடுங்கன்றாரு. எடுத்து போட்டாங்க. காணாததுக்கு பிரேத சீலைன்னா கட்டி இருக்கு. அந்த பிரேதம் வரக்கூடாதபடி பாருங்க, சடங்காச்சார கட்டு, யூதருடைய சடங்காச்சார கட்டு, அது யூதருடைய கட்டு போட்டு நல்ல பிரேத சீலையினால் கட்டியிருக்கிறாங்க. அப்படியே நல்லா கட்டியிருக்கிறாங்க, கட்டி உள்ளே வச்சுருக்காங்க. இப்போ அது ஒரு பெரிய தடை. ஆனால் இவருடைய வார்த்தை
அதில் தான் வசனம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜீவியத்தில். நீங்கள் வேத வசனத்தை கேட்க 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சுகம் வந்துடுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க, உங்களை அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க, இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷமானது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அதான் என்னுடைய செய்தி இன்னைக்கு. சுவிசேஷம் எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைக்கு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை வாசிங்கமாத பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற, பாருங்க நெருக்குது அமெரிக்க தேசத்தை. இன்னைக்கு நம்ம தேசம் ஜாக்கிரதை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும். இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க என்ன போட்டிருக்கு, அங்கே பாருங்க, sin which dies என்ன போட்டிருக்கு இங்கிலீஷில். ரெண்டாம் வசனம் பாருங்க, லுக்கிங் unto ஜீசஸ் the author and finisher. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, ஆத்தர். ஆத்தர்னா யாரு? கண்டுபிடிச்சவர். அவர்தான் கார்னர், விசுவாச கார்னர். தமிழில் வந்து துவங்குகிறவர் போட்டிருக்கு. விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? ஜீசஸ் கிரைஸ்ட், த காஸ்பல், சுவிசேஷம். இயேசுதான் இந்த சுவிசேஷம். அவர்தான் இந்த விசுவாசத்திற்கு யாரு? ஆதர். ஆதர்னா அது கண்டுபிடிச்சவர். ஆதர்னா அவர் தான் மெயின். ஒரு புக்கை எழுதுறாங்கன்னா, ஒரு புஸ்தகத்தை ஒருத்தர் எழுதுறாங்கன்னா அவர் தான் ஆத்தர்ன்னு சொல்லுவாங்க. அவர் எழுதினபடினால் அவர் ஆதர். அப்போ இந்த விசுவாசத்துக்கு ஆத்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. இந்த விசுவாசத்தை துவங்குகிறவர், தமிழில் துவங்குகிறவர், முடிக்கிறவர். வாசிங்கள், விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அதனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இப்போ பிரேத சீலைனால் கட்டப்பட்டிருக்கு அந்த லாசனுடைய பிரேதம். அப்போ இயேசு, ஐயோ என்னப்பா பிரேத கெட்டிருக்க, சப்பா பிரேத கட்டா, சரி அப்போ விட்டுறலாம் கம்முன்னு. இல்லை 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 இல்லை, அவர் பாட்டு சொல்கிற பாருங்க, லாசருவே வெளியே வா. என்னாச்சு? பிரேதம் வெளியே வந்துச்சா வரலையா? சொல்லுங்க. எத்தனை கட்டு இருந்தாலும், எத்தனை தடை இருந்தாலும், இயேசு கிறிஸ்து விசுவாசத்துக்கு ஆத்தர், விசுவாசத்தை துவங்குகிற, விசுவாசத்தை முடிக்கிறவர். அவர் யார்? விடுதலையோடு. அவர் தான் சுவிசேஷம், சுவிசேஷத்தின் துவக்கம், சுவிசேஷத்தின் ஆதர், நற்செய்தியின் ஆதர், விடுதலையின் ஆதர். இந்த சுவிசேஷம் யாருக்கு என்று நான் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்கள், இந்த வேத பகுதியில் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்று அவர் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். யார்கிட்ட சொல்றாரு? சீஷர்களுக்கு. சீஷருக்கும் சொல்றாரு. 23 வசனம் பாருங்க போட்டிருக்கு. அவிசுவாச கூட்டம் அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில், பாருங்க தொடர்ந்து நடக்குது. இப்போ அந்த அதிகாரத்தை முழுதும் வாசித்து பாருங்க. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு, பல சம்பவங்கள் நடக்குது இதில். அதில் ஒன்று இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 23 வசனத்தில் யார் இருக்கா? வாசிங்க. அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும். பாருங்க, சீஷர்களும் இருக்கிறாங்க, கூட இருக்கிறது யாரு? பிரதான ஆசாரியர், ஜனத்தின் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? மடக்கறாங்க. இயேசு கிறிஸ்துவை மடக்கறாங்க. இயேசு கிறிஸ்து பேசுகிற சத்தியங்களை எதிர்த்து நிற்கிறார்கள். பாருங்க, அவங்களால இதை அங்கீகரிக்க முடியல. ஏன்? அவங்க இருதய கடினம், அவங்களுடைய அவிசுவாசம், வழி போகிற அவங்களுடைய இருதயம். நான் வசனங்கள் எடுத்தேன். கடின இருதயம். சங்கீதம் 95:8. இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கும் பாருங்களேன். ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு. அதனால தான் ரட்சிப்பு யாருக்கு? முதல்ல புறஜாதியாரை. நமக்கு தான் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக இந்த ரட்சிப்பை. சீஷர்களுக்கு பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. சீஷர் என்றால் யார் பாருங்களேன், வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், இல்லைனா மத்தேயு எழுதின வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:25 வாசிங்க. மத்தேயு 10:25, லூக்கா 6:40. ரெண்டு கொஞ்சம் வாசிங்க. சீஷன் தன் போதகனை போலவும், சீஷன் தன் போதகனை போலவும், வேலைக்காரன் தன் எஜமானை போலவும், வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும், வீட்டெஜமானையே பெயல்செபூலின்
என்று சொன்னார்களானால், இயேசு என்ன சொல்றாங்க? பிசாசுக்கு தலைவன் சொல்றாங்க. அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? புரியுதா உங்களுக்கு? இது இந்த யூதர்கள் இயேசுவை எப்படி இந்த விசுவாசத்தின் ஆதர், விசுவாசத்தை துவங்குகிறவர், சுவிசேஷத்தின் தலை, விசுவாசத்தின் தலை, கிருபையின் மேன்மை, மகிமையே இறங்கி வந்திருக்கு. இதுக்கு எதிர்த்து நின்று இதை தடை செய்கிறாங்க யூதர்கள். இன்றைக்கி பாருங்கள், இந்த இயேசுவை யூதர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் அந்த விசுவாசத்தை யாருக்கு தந்திருக்கிறாரு? நமக்கு தந்திருக்கிறார். புறஜாதியாரைய உங்களுக்கும் எனக்கும் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ரட்சித்து அவரை புறஜாதிகளுக்கென்று ஒரு ஊழியக்காரனாக நம்மை இந்த இஸ்ரவேலுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்க, எல்லா விதத்திலும் சிறந்து விளங்க அவர்களுக்குரிய அந்த பங்கை பாருங்கள் நமக்கு ஆனாலும் நம்ம கொடுத்துட்டார். சொல்ல விட ரொம்ப ஆச்சரியங்க. அது ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு, புறஜாதியார் நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த புறஜாதியார் நீங்கள் அவரை விசுவாசித்ததினாலே, அவரை ஏற்றுக்கொண்டதினாலே, நீங்கள் அதை விசுவாசித்ததினாலே உங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். என்ன பண்ணுறாரா? உங்களை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உங்களை கனம் பண்ணி அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறும்படியாய், அந்த ஆவிக்குரிய மேன்மைகளை, யூதர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற அந்த இஸ்ரவேலுக்குரிய பங்கை உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பங்காக, ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக இன்றைக்கு உன்னை என்னை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா! என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? யோசிக்கிறீங்களா? அதை சந்தோஷப்படுறீங்களா? நினைக்கிறேன் அந்த நம்ம லீடர்ஸ் நடுநடுவில் இருந்து ஆமேன்னு சொல்கிறது கொஞ்சம் சில ஆட்கள் உட்காரணும். எல்லாம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே குத்துக்கொம்பி மாதிரி உட்காந்துக்கிட்டு கம்முன்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன சொல்லணும்? ஆமேன். வாங்க, நாளைக்கு யூத் மீட்டிங் இருக்குது. யூத் மீட்டிங்ன்ற லீடர்ஸ் மீட்டிங் இருக்குது நாளையில். கொஞ்சம் அதை கொஞ்சம் யாராவது ஆங்காங்கே நம்ம லீடர்ஸ் ஒரு பெண்கள் ஒரு 15-20 பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் அங்கங்கே உட்காரணும். ஒரு இடத்துல ஆமேன்னு சொன்னால் தான் அங்கே கொஞ்சம் ஆமேன்னு போடுவாங்க. கொஞ்சம் ஒரு சத்தம் கொடுங்க. அப்படியே வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. ஒரு வசனம் வரும்பொழுது என்ன சொல்லணும்? அங்கீகரிங்க. கர்த்தர் இந்த ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை அங்கீகரிக்கிறார். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் சொல்லுகிற சாட்சியை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் பாடுகிற பாடலை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நீங்கள் செய்கிற ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். அப்போ அங்கீகாரம் என்று சொல்லும் பொழுது, நான் இங்கே செய்யும் பொழுது அங்கே என்ன சொல்கிறாங்க? ஆமேன். இங்கே நான் பிரசங்கம் பண்ணும்போது பரலோகத்தில் ஒரு ஆமேன். அந்த மாதிரி நான் வசனத்தை சொல்லும்போது இங்கே அங்கீகாரம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும்? ஒரு கூட்டம் இருக்கணும். ஆமேன் என்று நாம் என்ன செய்யணும்? அதை அடித்து ஆமேன் போடணும். எஸ் சொல்லணும். அப்போ தான் தூங்குறவங்க கொஞ்சம் எந்திரிப்பாங்க. நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களும் சேர்ந்து தூங்கிடுவாங்க. தயவுசெய்து என்ன செய்யுங்கள்? தயவுசெய்து வசனத்தை சொல்லும் பொழுது தேவன் நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படியாய், இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராக நாம் செயல்பட, இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், அவர்கள் அங்கீகரிக்காவிட்டாலும், கர்த்தர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை கர்த்தர் அங்கீகரித்ததினாலே அவர்கள் நிமித்தம்தான் கர்த்தர் இன்றைக்கு யூதர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவங்கள பாதுகாப்பீங்களா? அப்படியே சொல்லணும். நீங்கள் அப்போ தான் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. எழுதவும் செய்யணும், நான் சொல்கிறத எழுதவும் செய்யணும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் கவனித்து ஆமேன்னு சொல்லணும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் அவங்களுக்கு ரட்சிப்பை வச்சிருக்கிறாரு. அதனால தான் ரட்சிப்பை யாருக்கு வச்சுட்டாரு? இப்போது நமக்கு முதல்ல ரட்சிப்பை வச்சுட்டாரு. ஏன்? நாம் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை, இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை, இந்த விசுவாசத்தை, இந்த கிருபையை, இந்த மகிமையை அங்கீகாரம் செய்து ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். ஆமென். என்ன ஆச்சரியம் பாருங்களேன். அழகாக அவங்கள கொண்டு போய் எப்படியாவது இந்த அமெரிக்க தேசம் எழுந்திருக்க வேண்டும், அமெரிக்க தேசத்திற்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு போய் வைத்து, இப்போ அந்த பிள்ளைகள் எழும்புகிறார்கள். நான் கண்ணால் பார்த்தேன். இதை ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படித்து வெளியே வருகிறார்கள். இவர்கள் இனி படித்து சத்தியத்தை கை கொண்டு இனிமேல் அரசாங்கத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஒரு பெரிய எழுப்புதல் அமெரிக்க தேசத்தில் வரப்போகிறது. நம்முடைய இந்திய தேசத்திலும் கர்த்தர் எத்தனை தடைகள் வந்தாலும் ஒரு பெரிய கூட்டமே வேலை செய்துங்க. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, வேதத்தை வாசிக்கக்கூடாது, இந்த ஜபத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இவர்களை அமுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அபிஷேகத்தின் நுகம்,
என்னவாங்க? நுகம். அதாவது அபிஷேகம் நுகத்தடியை முறித்து போடும். எங்கே போட்டிருக்கு? ஏசாயா 10:27 என்ன போட்டிருக்கு? அபிஷேகம் நுகத்தடியை முறித்து போடும். விக்கிரக ஆராதனைக்காரர்கள், புறஜாதியார் எப்படியாவது இந்த சுவிசேஷத்தை அனுமதிக்க கூடாது, இந்த சுவிசேஷத்தை நிறுத்திவிட வேண்டும், இந்த நற்செய்தியை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து வருகிறார்கள். யோசித்து பாருங்க. எசேக்கியா காலத்தில், எசேக்கியா ராஜா காலத்தில் எங்கே இருக்கு? ஏசாயா ஒரு பெரிய வீழ்ச்சியை அந்த செனகரிப் கொண்டு வரான் பாருங்க. ஏசாயா 37 பாருங்களேன் என்ன நடக்குது பாருங்க. 37ஆம் அதிகாரத்தில் செனகரிப், எசேக்கியா ராஜா வந்து யூதாவை ஆண்டுகிட்டு வரான். ஆண்டுட்டு வரும்போது இவங்க சின்ன கூட்டமாக இருக்காங்க, இந்த யூதா கூட்டம். அப்போ செனகரிப் எழும்பி அவங்களை என்ன செய்கிறான்? தேவன் ரட்சிக்கக்கூடாதபடி, அந்த யூதர்களுக்கு ரட்சிப்பு வரக்கூடாது என்பதற்காக போய் குழப்புறான் செனகரிப். இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்கிறான், உங்கள் ராஜா வேஸ்ட்டு, உங்கள் எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவான், இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு சொல்லுவான். வாசிக்கிறீங்களா அந்த பகுதியை? 37ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்களேன். அவன் வந்து ஜனங்களை குழப்புறான். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாவிடம் வந்து சொன்ன. ரைட், அந்த பகுதியை வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயிம் ஏனா இங்கே போட்டிருக்கு பாருங்க. அதாவது 37 ரப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய அதான் எத்தனை அதிகாரமா? 36:13. ரைட், எடுங்க. 36:13 வாசிங்க. ராப்சாக்கே நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய். நல்ல கவனிங்க. இவன் யாரு? புறஜாதி ராஜா. யூத பாஷையிலே உரத்த சத்தமாய் அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். பார்த்தீங்களா? அசிரியா இன்னைக்கு இருக்கு, சிரியா. அசிரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை, பார்த்தீங்களா? ஆண்டோடைய வார்த்தை இல்லை, புறஜாதியாருடைய ராஜா பேரை சொல்லி வார்த்தைகளை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள். எசேக்கியா என்ன சொல்றான்? நீ ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, கர்த்தரை தேடு, கர்த்தரை பின்பற்று, அவருடைய சத்தியத்தை கை கொள்ளு சொல்றான் பாருங்களேன். அவன் பேசுறான் பாருங்க. என்ன சொல்றான்? எசேக்கியா உங்களை என்ன செய்யறான்? வஞ்சியாதபடி பாருங்கள். அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். எசேக்கியா ராஜா தேவனுடைய மனுஷன், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். கர்த்தர் நம்மை இப்படி சொல்லுவான்னு சொல்றான் பாருங்க. இந்த செனகரிப் சொல்றான், அவன் சொல்லுவான், அந்த ராஜா எசேக்கியா ராஜா, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்லுவான். இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று, இந்த தேசம் அசீரியருடைய கையில ஒப்பு கொடுப்பதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எப்படி டைரக்டா பேசுறான் பாத்தீங்களா? அப்படி டைரக்டா சொல்றான் பாருங்க. உங்களை என்ன பண்ணுவான்? எசேக்கியா ராஜா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு பாருங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஜாக்கிரதை. அமெரிக்க தேசம் அப்படிதான் இன்னைக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு புறஜாதியாருக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாக்கிரதைங்க. அதனால தான் நான் அதை அடிச்சுக்கிறேன். சுவிசேஷ கூட்டத்தை விடாதீங்க, செவ்வாய்க்கிழமை கூட்டத்தை விடாதீங்க, ஐக்கியத்தை விட்டுறாதீங்க, பெண்கள் கூட்டத்தை விட்டுறாதீங்க, வீட்டு கூட்டத்தை விட்டுறாதீங்க. ஐக்கியப்படுங்க, ஜெபிங்க, ஒன்று கூடுங்க, குடும்ப ஜெபம் நடத்துங்க. ஐயா கூட போனவன்னு சொன்னார், பெண்கள் வந்து எதை செய்யணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனையில் முக்காடு போடணும். அது தாழ்மையை காட்டுகிறது ஆராதனை நேரத்தில். அப்புறம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்க தேசத்தில் ஆமிஷ் என்கிற ஒரு இடத்துல நாங்கள் போயிருந்தோம். அவங்க எல்லாம் வீட்டில் கூட்டம் நடத்துகிறவங்க. எனக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு, அங்கே போய் நம்ம ஊழியம் ஆரம்பிக்கலாமான்னு. அங்கே பார்த்தீங்கன்னா கார் கிடையாது, குதிரை வண்டிலாம் போகிறாங்க. வீட்டில் கரண்ட்டு கிடையாது. அவங்க எல்லாமே இயற்கையாக வச்சுருக்காங்க. எல்லாமே இயற்கையான விளக்கு, மோட்டர் கிடையாது. அந்த விண்மில் காற்றில் சுற்றுற அந்த வீலில் சுற்றுறதுனால பம்பு வேலை செய்யுது. கார் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, ஃபோன் கிடையாது. ஃபோன் இருக்குது, அந்த சாதாரண ஃபோன், வீட்டில் இருக்கிற ஃபோன். கம்ப்யூட்டர்லாம் கிடையாது அவங்களுக்கு. பிரயாணம் வந்து வெறும் 20-30 மீட்டர் தான்
இந்த குதிரை வண்டியில் அவங்க போகிறாங்க. அதுக்கு மேலே அவங்க பிரயாணம் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை, விசா தேவையில்லை. என்னென்னா இருக்கிறத வச்சு என்னென்னா இயேசு வரப்போகிறாரு, நம்ம வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும்னு சொல்லி ஆமிஷ் என்கிற ஒரு நாங்கள் இடத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். நல்ல விளைச்சல், பிள்ளைங்களாம் விளையாடுறாங்க, நல்ல வயல்வெளி, தண்ணி பயங்கரம், ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். பச்சை பசையர்னு நல்ல விளைச்சல். அங்கே பொருட்கள்லாம் உருவாக்குறாங்க. மாடு எங்கே பார்த்தாலும் கொழு கொழுன்னு மாடுகள், ஆடுகள், நல்ல மிருகங்கள், குதிரைகள். அப்பா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த இடத்த நான் போயிருந்தேன். ஆமிஷ் அவர்கள் எல்லாரும் முக்காடே போட்டிருக்காங்க, அப்படியே பர்மனெண்ட்டாக முக்காடு. நான் ஏர்போர்ட்டில் பார்க்குறோம், அப்படியே முக்காடோடு நிற்கிறாங்க. அவங்க பெண்கள் வந்து முக்காட்டிலே இருக்காங்க. அதுக்கு சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அப்படியாக அவங்க வீட்டில் பெஞ்ச் போட்டு அவங்களாம் கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டில் உள்ள காரியத்தில் நாங்கள் போய் பார்த்தோம். அங்கே போய் அவங்களோட எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துருச்சு, போய் அங்கே ஊழியம் ஒன்று ஆரம்பிக்கலாமா, அவங்களோட கூட சேர்ந்து அங்கே ஒரு சபை கட்டலாமா, எனக்கு ஒரு ஆசை. அது ஆசை வரதானே செய்யும். சரி, ஒருவேளை கர்த்தர் வாய்க்க பண்ணுறான்னு தெரியல, ஒருவேளை நீங்கள் யாராவது படித்து போகிறீங்களான்னு தெரியல, இங்கேருந்து ஒரு நடந்தால் நடக்கலாம். அது மாதிரி நடக்குது சில நேரங்களில். கர்த்தர் ஒரு சில பிள்ளைங்களை படிக்க வச்சு கொண்டு போகிறாரான்னு தெரில. ஒருவேளை அங்கே போய் நீங்கள் ஊழியம் ஆரம்பித்தா நான் வந்து அந்த ஊழியத்தில் பங்கு கொள்வேன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நடக்கட்டும். சரி, கர்த்தர் செய்யட்டும். ஏன்னா சில இடங்கள் அப்படி கர்த்தர் செய்கிறாரு. நான் நினைக்க முடியாத காரியங்கள் நடக்குது. யார் நினச்சா அந்த பொன்னேரியில் பாருங்கள், போன வாரம் புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்கள் கன்வென்ஷன். இங்கேருந்து எவ்வளோ 200 கிலோமீட்டர் கூட போய் காலையில் கன்வென்ஷன், மாலையில் கூட்டம், காலையில் கூட்டம், மாலையில் கூட்டம், எங்கேயும் போக முடியல. ஃபுல்லாக சத்தியத்தை ஜனங்களோடு கூட பேசி 3 நாள் அங்கே ஜனங்களோடு கூட ஐக்கியங்குள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு சின்ன கூட்டம்தான். யார் நினச்சா, நான் வந்து யோசித்தேன், இந்த இடத்துல ஊழியத்தை ஸ்தாபிக்க வேண்டும், இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை கட்ட வேண்டும் என்று நான் யோசித்த பொழுது கர்த்தர் பாருங்கள் அதை வாய்க்க பண்ணி அங்கே போய் கன்வென்ஷன் பேச வச்சுட்டாரு. ஏன் அதே மாதிரி நடக்கும் இல்லையா? சொல்லுங்கள். நிறைய இடத்துல நடக்குது. எல்லா இடங்களிலும் கூட்டங்கள் பாருங்கள். நம்ம நினைக்கிறோம், நம்ம யோசித்தோம் பூசாரி பாளையத்தில், விழுப்புரம், பாண்டிச்சேரியில் அங்கே ஊழியம் ஆரம்பிக்கணும். பாருங்கள், அங்கே ஊழியம் நடக்குது. விபிஎஸ் பங்கு பெற்றவங்க தெரியுமா? எல்லாம் பெரியவங்க, கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே பெரியவங்க விபிஎஸ்சில் பங்கு பெடுத்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 320 பேருக்கு சாப்பாடு செஞ்சுருக்காங்க. அன்றைக்கி போன அந்த முந்தின ஞாயிற்றுக்கிழமை அங்கே எல்லாருக்கும் ஆகாரம் செய்து நம்ம பிள்ளைகள் போய் அங்கே போய் முடிவு, அந்த விபிஎஸ்னுடைய முடிவு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள கைத்தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். இப்படி பாருங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் பரவி கொண்டிருக்கிறது. காவனூரில் பாருங்கள், காவனூரில் போய் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது பயங்கர தடை. அங்கே நம்ம சகோதரன் பரமானந்தம் மூலமாக அவங்களுடைய சகோதரன் கால் அடிபட்டுருச்சு. நான் உடனே போய் பார்க்கலான்னு சொன்னேன். எனக்கு அந்த மாதிரி அடிபட்டுருச்சு. பிரதர் பரமானந்தன் சொன்னார், என் மனைவியினுடைய சகோதரியின் புருஷனுக்கு கால் அடிபட்டுருச்சுன்னொடனே போகலான்னு நான் சொன்னேன். எனக்கு எங்கன்னு தெரியாது, வாங்க போகலான்னு. சரின்னு ஜீப் கொண்டாந்து, எனக்கு தெரியாது, போனால் ரொம்ப தூரம் பார்த்தா காவனூர். அங்கே போய் நாங்கள் என்ன செய்தோம், அவங்கள பார்த்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அங்கேயே தெரு பிரசங்கம். காவனூர்லேயே தெரு பிரசங்கத்தை போட்டால் ஜனங்களாக கூடி, ஐயா எங்களுக்கு வசனம் வேணும், எங்களுக்கு இந்த சத்தியம் இங்கே இல்லை, நீங்கள் வந்து இங்கே ஊழியத்தை செய்யணும்னு சொல்லும்போது நாங்கள் தொடர்ந்து அந்த பகுதிக்கு நாங்கள் போனோம். நினச்சோமா பாருங்கள், வந்து அங்கே ஊழியம் செய்யணும்னு விரும்பும்போது கர்த்தர் அந்த ஊழியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அங்கே பாருங்கள், ஊழியத்தை போய் துவங்கும் போது நடந்தது என்ன, எனக்கு லெட்டர் வருது, நீ வந்து இங்கே ஊழியம் ஆரம்பிச்சுன்னா லாரியை செட் பண்ணி அடிக்க போகிறோம். எனக்கு லெட்டர் வந்திருக்கு. இன்றைக்கி வராத, வந்தினா நீ க்ளோஸ். அன்னைக்கு நான் பரமானதை கூப்பிட்டு போகல, நான் தனியாக போயிருந்தேன் புல்லட்டில். சரி, இடித்தா நம்மளும் இடிக்கட்டும் பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தனியாக போயிட்டேன். அன்றைக்கி போனால் கர்த்தருடைய கிருபையில் அப்படி நானும் பார்த்தா போனேன். ஆண்டவரே தெரியலையப்பா, எங்கேருந்து என்ன, எந்த குகையிலேருந்து என்ன குழியிலேருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டே தான் போனேன். கர்த்தருடைய கிருபையில் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்தப்புறம் ஒரு சகோதரன் வந்தார். வந்து, என்ன இங்கெல்லாம் ஊழியெல்லாம் நீங்கள் ஆரம்பி, நான் சொன்னேன், பிரதர் வாங்க வாங்க உட்காருங்க, வாங்க பிரதர், அன்பா அவர்கிட்ட பேசி, உங்கள் ஊர் என்ன, உங்கள் பேர் என்ன, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்கள் மனைவி பேர் என்ன,
உங்கள் பிள்ளைகள் இருக்கா எல்லாம் விசாரித்து உட்கார வச்சு நான் சொன்னேன், சிஸ்டர் இருந்தாங்க, முதல்ல டீ கொடுங்க அவருக்கு. அவரை நான் பேச விடலை. அவரை உட்கார வச்சு நல்ல உபசரிப்பு பண்ணியாச்சு. என்னை வந்து தடை பண்ண வந்திருக்கிறாரு, என்னை விரட்ட வந்திருக்கிறாரு, நீங்கள் இங்கே வரக்கூடாது, ஏஞ்சி போங்கன்னு சொல்ல வந்திருக்கிறாரு. நான் அவர் அன்பாக பேசி உட்கார வச்சு அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் நீங்கள் அப்புறம் பேசுங்க, முதல் நான் சில கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுங்கன்னு. நான் கேட்டேன், நீங்கள் எங்கே ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் மனம் திரும்பினீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா, பிதா குமாரன் பரிசுத்தாவி ஞானசானம் எடுத்தீங்களா, பரிசுத்தாவி பெற்றீங்களா அப்படின்னு லைனாக கேட்டேன். எல்லாம் ஆமாம் நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆமாம் நான் ஞானசானம் எடுத்தேன், ஆமாம் நான் பரிசுத்தாவி எங்கேன்னு கேட்டேன். புருஷோகத்தில் ஏசியனர். அது போதுமே, அடேங்கப்பா கையை பிடிச்சேப்பா, நான் பிறந்த இடத்துல நீ பிறந்திருக்கிறப்பா, வெரி குட் வெரி குட், ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம், நம்ம ஆளுதான் நீங்கள், ரைட் ஒன்று செய்வோம், வாங்க என் கூட வாங்க, இப்போது நம்ம போய் கூட்டத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்லி அவரையே கூப்பிட்டு போயிட்டேன். கொஞ்சம் பாருங்கள் எப்படி நடக்குது பாருங்களேன். என்னை விரட்ட வந்தவர் என்னை துரத்துறதுக்கு வந்திருக்கிறாரு, என்னை அடித்து விரட்டுறதுக்கு வந்திருக்கிறாரு, இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி. அப்புறம் மெதுவாக சொல்கிறார், ஐயா ஐயா நான் உங்களோடய வந்துடுறையான்றாரு. நான் சொன்ன முதல்ல அங்கேயே இருங்க, இருக்கிற இடத்துல உண்மையாக இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ஜப கூட்டத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன். கூப்பிட்டு போய் அவரை தான் முதல் ஜபத்தை துவங்க வச்சேன். ஜனங்களாம் வந்துட்டாங்க. ஜனங்க வந்து நாங்கள் என் கூட யார் வந்தா, பிரதர்ஸ் யார் வந்து என் கூட வந்ததா, பரமானந்த பிரதர் என் கூட வந்திருக்கணும். ஜபம் ஆரம்பிச்சிட்டோம். ஜபம் ஆரம்பித்து பாட்டு பாடி நான் வந்து ஆராதனை செய்திக்கு முன்னாடி ஆராதனை நடத்திட்டு இருக்கேன். நடத்திட்டே இருக்கும்போது ஒரு சகோதரி வீரனை சத்தம் போட்டு ஒரு குதிச்சாங்க. குதிச்சு பார்த்தா அது யார், அந்த ஐயாவுடைய ஃப்ரெண்டு. கவனிங்க, அது என்ன இருக்குது, போன வாரம் அவங்க சர்ச்சில் கொண்டு போய் இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்க. இந்த சகோதரிக்கு அவங்க அமுதா, அவங்க பேர் வந்து தங்கச்சி, இப்போ நம்ம சபையில் இருக்காங்க, அமுதா. உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும், கற்பூரம் கொளுத்தி கொளுத்தி, குழந்தை இல்லை, 4 அபாஷன், 1 அபாஷன் 2 அபாஷன் 3 அபாஷன். இந்த சுகம் பெறுறதுக்காக இந்து கோயிலில் கொண்டு போய் அவங்க இந்துக்கள் அது உள்ள கற்பூரம் வச்சு கொளுத்திருக்கிறாங்க. சுகம் கிடைக்கல. சுகம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த சபைக்கு அவங்க கொண்டு போயிருக்காங்க. நம்ம அப்போ சபை கட்டலை, அங்கே ஊழியம் தான் நடக்குது. வீடுகள் தோறும் நம்ம கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே சபையில் பார்த்தீங்கன்னா சரியான ஊழியக்காரர் கிடையாது, சரியான சத்தியம் இல்லை, அதாவது பரிசுத்தாவி இல்லைன்னு சொல்கிறவங்க, உபதேசத்தை முழுமையாய் போதிக்கிறது இல்லை, பணத்துக்காக ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த சகோதரியை அந்த சபை கொண்டு போயிருக்காங்க. சபையில் கொண்டு போய் ஜெபம் பண்ணும்போது இந்த சகோதரியை மேலே பாய்ந்து அந்த சகோதரனுடைய பேண்ட் ஷர்ட்லாம் கிழிச்சு ஜட்டியோடு ஓட விட்டுருக்கு. பின்னாடியே ஓடி இருக்கு இந்த சகோதரி, ஜட்டியும் கிழிக்கிறதுக்கு. பாருங்க எப்படி அம்மனமாக ஓடுறதுக்கு எடுத்தாராம் ஓட்டம் அந்த ஊழியக்காரர். ஓடி அதே சகோதரி இங்கே எனக்கு தெரியாது, இது எல்லாம் சிரிக்கிறாங்க. இவர் அப்படியே பார்த்துட்டு எடுத்தாரும் இந்த முள்வேலியை குதிச்சாருங்க. அப்படியே எப்படி குதிச்சு ஓடினாருன்னு தெரில. முள்வேலியை எனக்கு இன்னும் எனக்கு கூட புரியல, அவர் எப்படி இந்த முள்வேலியை வந்து குதிச்சு ஓடினாருன்னு தெரில. ஏன்னா தப்பி ஓடுறதுக்கு வழி இல்லை, ஏன்னா அந்த பிசாசு ஆட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஆராதனை நடத்தி செய்தி எடுக்க போகிறேன். அந்த சகோதரி அப்படியே அது அப்படியே பார்க்கும், பயங்கரமாக பார்க்கும். பார்த்துக்கிட்டு அது எழும்புது, எடுத்தாரும் ஓட்டம், வேலையை குதிச்சு அதோட ஆளை காணங்க, அதோட ஆள் வரல. பாருங்க, தேவனுடைய அபிஷேகம் நம்ம மேல் இருக்குமானால் அந்த சகோதரிக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து இப்போ அவங்களுக்கு 2-3 பிள்ளைங்க, 2-3 பிள்ளைங்க சபையில். பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு போது, 1-2 கல்யாணம் ஆகிருக்கு. இப்போ நம்ம சபைக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவருங்க. யார் தடை பண்ண முடியுங்க? ஊழியத்தை தடை பண்ண முடியுமா? ஊழியத்தை நிறுத்த முடியுமா? கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். ஆனால் சத்தியத்தை நாம் சத்தியமாக போதிக்க வேண்டும், சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் சுவிசேஷமானது யாருக்கு? சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், கட்டுண்டவர்களுக்கு சுவிசேஷம், காயப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாய் தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நீ பெற்ற அபிஷேகத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க தேவ பிள்ளைகளே. இந்த சத்தியத்தை அறிவித்து நம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை தரும்படியாய் இன்றைக்கு என்னுடைய செய்தது தான். எப்படி கர்த்தர் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்கிறதான அந்த வாக்குத்தத்த வசனத்தை உறுதியாய் பிடித்து கொண்டு பாருங்க, அவ்விசுவாச கூட்டம் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அங்கே இருந்தார்கள்.
அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. எதை கோட் பண்ணுறாரு? நீங்கள் கொஞ்சம் முந்தின வசனங்களை பார்க்க. ஸோ நம்ம இதை முடிச்சிருவோமே. இந்த செனகரிப்பு ராஜா, இந்த அசிரிய ராஜா செனகரிப்பை அனுப்பி அவன் தலைகீழாக பேசுகிறான். ஆண்டவரை குறித்து அப்படியே எப்படி பேசுகிறான் பாருங்களேன். தலைகீழாக பேசி உங்களை அவன் ஏமாற்றுவான், தேவன் செய்வார், கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி என்ன செய்வான், உங்களை வந்து குழப்பி உங்களை சரியான வாசிங்கள். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள், அசரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜாகிய காணியோடு என்னிடத்தில் வாருங்கள். நீங்கள் என்னோட ராஜியாகி, பாருங்க போட்டோம், ராஜியாகி காணிக்கையோடு என்னிடத்தில் வாருங்கள். பாருங்க, என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள. எப்படி பிசாசு ஏமாத்துறான் பாருங்க புறஜாதியார். நனசையும் உனக்கு நான் வந்து உங்களை தானியமும் திராட்சை தோட்டம் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமாகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும் அளவும். உங்களை நான் கட்ட பண்ணி எங்கேயாவது கூட்டு போயிடுமா, வாங்க போகும் அளவும். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் கனியையும் தன் தன் அத்திமரத்தின் கனியையும் புசித்து அவனவன் தன் தன் கிணற்றின் தண்ணீரை குடியுங்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். உங்களை போதிக்கிற எசேக்கியாவுக்கு செவி இருக்கு பாத்தீங்களா? 18ஆம் வசனம் பாத்தீங்களா? செவி கொடாதிருங்கள். ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்ததுண்டோ? எங்க கையில வந்து தப்பிச்ச முடியுமா அவன் கேட்கறான் பாருங்க. ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை எங்கள் கைக்கு தப்புவித்ததுண்டோ? கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கும் அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்கிறார் என்றார். அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அமைதியா இருக்காங்க, ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மௌனமாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மௌனமாய் இருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டு இருந்தான். எசேக்கியா ராஜா சொல்லி இருந்தான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்பனா என்னும் சம்பிரத்தியும் ஆசாபின் குமாரனாகிய யோவாப் என்னும் கணக்கனும் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. பெரிய குழப்பம் நடக்குது. இந்த இஸ்ரவேல் ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எசேக்கியாவின் இடத்தில் வந்து ரப்சாக்கேயின் வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தார்கள். ஆமா, ரப்சாக்கேயின் அந்த ராஜாவின் ஆள் சொன்ன காரியத்தை அவனுக்கு அறிவித்தார்கள். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை பாருங்க பாவம், தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, இங்க பாத்தீங்களா, கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய, இப்போ இதுதான் அமெரிக்காவில் நடக்குது. இப்போ நல்ல கவனிங்க, இப்போ இதுதான் இப்போ நடக்குது. கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரத்தியாகிய செப்பானாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு, பாத்தீங்களா, ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்திற்கும் ரெட்டு உடுத்தினவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி இந்நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. அனுபவிக்கிற நாள் பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. பெறவோ பலன் இல்லை. பிள்ளை பெறணும், அதாவது ஒரு ரட்சிப்பு வேணும், ஆனா என்ன இல்லை, பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் அந்த செனகரிப் ரப்சாக்கே என்கிறதான தளபதி அனுப்பி அவன் சொல்லுகிற வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீர்களாக, மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல் என்றார். சொல்ல சொன்னான்னு சொல். அவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரன் ஏசாயாவின் இடத்தில் வந்து, சரி இதெல்லாம் நடக்குதுங்க, நடந்துட்டு பாருங்க 14 வசனம் பாருங்க. எசேக்கியா ராஜா சேனைகளின் கர்த்தாவே, 14 எசேக்கியா சேனாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி
வாசித்தான். எசேக்கியா ராஜா வாங்கி நிருபத்தை, என்ன நிருபம் வந்திருக்கு? நாங்க யுத்தம் பண்ண வரப்போறோம், இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய சேனை வந்து உங்களை சந்திக்க போகிறது என்று ஒரு கடிதம் வந்திருக்கிறது. பாருங்க, அதே மாதிரி தான் எனக்கு அந்த கடிதம் வந்துச்சு. என்ன செய்தா? அந்த நிருபத்தை வாங்கி, எல்லாம் எடுத்துட்டீங்களா? 37:14 பாருங்க, 37:14 நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற, எப்படி கர்த்தர் ஆராதிக்கிறான் பாருங்க. கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியில் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். செனகெரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கும் சொல்லி அனுப்பின வார்த்தைகள் எல்லாம் கேளும். கர்த்தாவே அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தை நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டு மெய்தான் அவைகள் தேவர்கள் அல்லவே மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நடந்ததுன்னா பாருங்களேன், என்னாச்சு? இப்போ பின்னாடி வாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. 35 வசனம் பாருங்க, 37-35. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் கர்த்தர் சொல்றாரு பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் சொல்றார். நான் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பேன். ஆமென். தேவ ஜனங்களே, உங்களுக்கு மிரட்டல் வருதா? இப்போ அங்கே மிரட்டல் அமெரிக்க தேசத்தில், இப்போ அவங்களுக்கும் சேர்த்தான் இருக்கிறேன் செய்தி, உங்களுக்கு எடுக்கிறேன். என்ன மிரட்டல்? பிசாசு மிரட்டுறானா, இந்த வியாதி வரப்போகுது, இந்த பிரச்சனை உனக்கு வரப்போகுதுன்னு பாருங்க, மிரட்டல். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேர் சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். 1,85,000 பேர் பிரேதங்களாய் கடந்தார்கள். ஹல்லேலூயா. தேவ அபிஷேகம் உன்மேல் இருக்குமானால், தேவ ஜனங்கள் மேல் தேவ அபிஷேகம், இந்த தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் அபிஷேகம் உண்மையில் இருக்குமானால், எத்தனை தீங்குகள் வந்தாலும் நாம் ஒருமனப்பட வேண்டும். சத்திய வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருப்போமானால், தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடும். இது அப்படியே வாசிங்க பார்க்கணும். இதை வாசித்து முடிச்சு அதை வாசிங்க. அப்போ கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,95,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர் எல்லாரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய செனகெரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் இருந்து விட்டான். அவன் அந்த தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே விக்கிரகத்தை பணிந்து கொள்ளும் போது அவன் குமாரனாகிய அத்ரமேலுக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எஸ்ரேத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். கைத்தட்டி கத்தரா இருப்பீங்க பார்க்கலாம். தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல் இருக்குமானால், இந்த சுவிசேஷத்தினுடைய அபிஷேகம் உங்க மேல் இருக்குமானால், இன்றைக்கு நான் சொல்ல போகிற காரியம் என்னவென்றால், உங்கள் மூலமாய் சுவிசேஷம் புறப்பட வேண்டும். சுவிசேஷம் தேவன் என்ன செய்தார்? நம்மை அபிஷேகித்திருக்கிறார். நம்மை தேவன் அபிஷேகித்து இந்த சுவிசேஷத்தை நிமித்தம், இந்த சுவிசேஷம் வேஸ்டாக போயிருக்கூடாதுங்க. இந்த சுவிசேஷம் யாருக்கு? சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. சுவிசேஷம் யாருக்கு? சத்தமாக சொல்லுங்க. அதுக்காக தான் சீஷர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். போய் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்கள்? போய் இந்த சத்தியத்தை சொல்லுங்கள், இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லி தேவன் எனக்கு நம்மை அனுப்பியிருக்கிறார். அப்போ யாருக்கு சுவிசேஷம்? சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அடுத்தது கட்டுண்டவர்களுக்கு சுவிசேஷம். அடுத்தது
வியாதிப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். அடுத்தது பில்லி சூனிய கட்டின் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன அர்த்தம்? நற்செய்தி. நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். தேவ பிள்ளைகளே, இந்த உயிரோடு எழுந்து பரமேறி போய் அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்து திரும்பமாக இந்த பூமிக்கு வரப்போகிறார். இதை சொல்லுவதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த சுவிசேஷம் நம் மூலமாய், இந்த சுவிசேஷம் உன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் நம்முடைய சபையிலிருந்து புறப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் உன்னுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். உங்கள் மூலமாக இந்த சுவிசேஷம் புறப்பட்டு போக வேண்டும். நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, எங்களுடைய தாத்தா, எங்களுடைய அப்பாவுடைய அப்பா, அவங்களுடைய அப்பா அவருக்கு பேர் கிறிஸ்தவர். டாக்டர் மனுவேல் தேவசகாயம் 1862 வருஷம் பிறந்தவர். கல்லறையில் இருக்கு. அவர் டாக்டர். எங்கள் ஊரில் கருத்தப்புள்ளியூரில் இன்றைக்கி அந்த கல்லறை இருக்குது. நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. என் மகனை கொண்டு போய் காமிச்சிட்டு வந்தேன். எப்போ அவர் பேர் தான் உனக்கு வச்சுருக்கேன்னு சொன்னேன். டாக்டர் மனுவேல் தேவசகாயம். வீட்டில் என் ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதுக்கு அவர் ஃபோட்டோ கிடையாது. நான் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன், அந்த ஃபோட்டோ இல்லைன்ட்டாங்க யார்ட்டையும். அந்த கல் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் போட்டிருக்கு டாக்டர் சார் 1862 ஆண்டு பிறந்திருக்கிறார். அவர் இறந்தது 1909 வருஷம் அவர் இறந்திருக்கிறார். சின்ன வயசில் இறந்துட்டார். 49 வயசில் இறந்திருக்கிறார். டாக்டர் அவர். ஆனால் அவர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிக சொத்து. அப்போ எங்கள் தாத்தா சின்ன வயசு. எங்கள் அப்பாவுடைய அப்பா, அவர் வீடு தான் கல் வீடு. அந்த எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வீடு தான் கல் வீடு. எல்லாருடைய வீடும் ஓடு வீடு தான். அவர் ஒரு ஜமீனாக எங்கள் கிராமத்தில் வைத்திருந்தார். நன்றாய் குடிப்பார். சுருட்டு எங்கள் அப்பா தான் போய் ராக்ஃபோர்ட் சுருட்டு திருச்சியிலேருந்து எங்கள் அப்பா தாத்தாவுக்கு வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கு. அவர் சிஎஸ்ஐயில் உபதேசையராக எல்லா விதமான கெட்ட பழக்க வழக்கம் எங்கள் தாத்தாவுக்கு இருந்தது. ஆனால் எல்லாம் இருந்தது, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை, சுவிசேஷம் இல்லைங்க. அங்கே சிஎஸ்ஐ சபை இருந்தது, அங்கே கேத்தலிக் சபை இருந்தது. அதோடு கூட சேர்ந்து இவரும் ஒத்து ஊதி கொண்டிருந்தார். ஆனால் கோபால் டேனியல் என்கிற எங்களுடைய இன்னொரு தாத்தா, பெஞ்சமின் தாத்தா அவர்கள், அவர் மதுரையில் படித்து அவர் வாத்தியாராக இருந்ததுனால அவரை கூட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எப்படி வந்தார் பாருங்க. எங்கள் தாத்தாவுக்கு சுவிசேஷம் தெரியாது, எங்கள் அப்பாவுடைய அப்பாவுக்கு. அந்த கோபால் டேனியர் அவரை கூட்டு எங்கள் தாத்தா வீட்டில் சுவிசேஷத்தை அறிவித்து அதில் எங்கள் தாத்தா மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் மனசாபப்பட்டு மனம் திரும்பி ஞானசானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்று கிராமமாக போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். இந்த சுவிசேஷத்தின் வல்லமை தான் அவரை ஆசீர்வதித்து இன்றைக்கி பாருங்கள், அவர் பல இடங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். இதே மூர் மார்க்கெட்டில் நான் கூட போயிருக்கிறேன். எனக்கு 11 வயசு. எங்கள் அண்ணன் மாதிரி எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அக்காடின்னு எடுத்துக்கிட்டு, எங்கள் அண்ணன் தான் அக்காடி வாசிப்பார், நாங்கள்லாம் போய் கூட சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோம். மூர் மார்க்கெட்டில் எங்கள் தாத்தா அறிவிச்சிருக்கிறாங்க. பல கிராமங்களில் போய், அங்கே திருநெல்வேலியில் எங்கள் தாத்தா எல்லா கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து, அங்கே அந்த நாட்களில் சுவிசேஷம் அறிவிக்க விட மாட்டாங்க. எல்லா கிராமங்களையும் பேர் கிறிஸ்தவ சபை இருக்குது. பெந்தேகோஸ்தே இந்த சத்தியத்தை அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அடிக்க வந்துடுவாங்க. பட் எங்கள் தாத்தா ஒரு ரவுடியாக இருந்ததுனால அதை சாதகமாக வைத்து, அப்புறம் ரவுடியாக இல்லை, மனம் திரும்பிட்டார். ஏன்னா அவர் தனியாக அடிப்பானான் எல்லாரையும். நல்ல குஸ்தி, மல்யுத்தம், சிலம்பெல்லாம் நல்லா தெரியுமா அவருக்கு. அதனால் செல்லையா பிள்ளைன்னா பயப்படுவாங்களே எல்லா கிராமங்கள்லையும். அந்த தோரணையை வச்சுக்கிட்டே கிராமமாக போய் சுவிசேஷத்தை அறிவி எல்லாம் பயப்படுவாங்க. தாத்தா பார்த்தா பயப்படுவாங்க. பயந்து எல்லாரும் சுவிசேஷத்தை கேட்டு எந்தெந்த கிராமத்தில் எங்கள் தாத்தா போய் சுவிசேஷம் அறிவித்தாங்களோ எல்லா கிராமங்களிலும் பெந்தேகோஸ்தே சபை வந்தாச்சு. தடை செய்யக்கூடாத பெந்தேகோஸ்தே சபைகள் இன்றைக்கி கத்தர் பார்த்தீங்க, இந்த திருநெல்வேலி ஜில்லாவில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் தாத்தா மூலமாக கத்தர் அதை கட்டளையிட்டார். இப்போ பாருங்கள், எங்கள் தாத்தாவுடைய பிள்ளைகள், எங்கள் தாத்தாவுடைய பேர பிள்ளைகள் உலகமெங்கும் எங்கெங்கேயோ பல இடங்களில் சிதறி இருக்கிறார்கள். ஆமேன். இந்த தேவ மனிதனுடைய சுவிசேஷத்தினாலே. ஏனென்றால் சுவிசேஷம் உங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கடி சொல்லுவேன் நான், இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 15 அதிகாரம் 29 வசனத்தில் இருக்கிறபடி சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்துடன் உங்கள் மத்தியில் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கர்த்தர் அவரை சுவிசேஷத்திற்கென்று புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் ஒரு பாத்திரமாக அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவர் மூலமாய் அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த சுவிசேஷம்
எங்கே இருக்கிறதோ அங்கே தேவ சமாதானம் உண்டு. எந்த வீட்டிலிருந்து சுவிசேஷம் புறப்படுகிறதோ, எந்த மனிதனுடைய சந்ததியிலிருந்து இந்த சுவிசேஷம் புறப்படுகிறதோ, நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? பாஸ்டர் குருவிலான்னு சொல்லி எங்கள் தாத்தா ஆரம்பித்த ஊழியத்தில் முதல் முறையாக அவர் ஊழியக்காரராக வந்தார். நிறைய பிள்ளைங்க. எங்கள் அப்பாவுக்கு அவர் தான் கல்யாணம் நடத்தினார். ஆனால் வரும்போது ஒன்றும் கிடையாது, பிள்ளைங்க பையோடு தான் வந்தார். பின்னாடி இந்த சுவிசேஷத்தை அறிவித்ததுனால, இந்த சுவிசேஷத்தை பல இடங்களுக்கு அவர் எடுத்து சென்றதுனால நடந்தன தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் அமெரிக்க தேசத்தில் இன்றைக்கு பெரிய பெரிய நிலையில் ஒரு மகன் ஏரோப்ளைனாக வச்சுருக்கிறாரு. ஒரு கிராமத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், துணிமணிக்கு வழி இல்லாமல் இருந்த ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்த ஒரு தேவ மனுஷன், அவருடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை நிமித்தம் உலகத்தில் பெரிய பெரிய இடத்துல கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை லேசாக நினைச்சிடாதீங்க. ஏனென்றால் இந்த சுவிசேஷம் தான் ஜனங்களை சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறது. தேவ பிள்ளைகளே, சிறை கதவுகளை திறந்து சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம், தரித்திரருக்கு சுவிசேஷம், இப்படி ஒடுங்கினவர்களுக்கு சுவிசேஷம், எல்லா விதத்திலும் பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை தொடர்ந்து நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நீங்கள் சுமந்து செல்ல வேண்டும். இன்றைக்கு அதுதான் உங்கள் மத்தியில் நான் சொல்ல வந்த முக்கியமான செய்தி. ஆயினால தேவ பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தை விட்டுறாதீங்க. தொடர்ந்து நான் அடுத்த வாரம் எடுக்கிறேன் உங்களுக்கு. இந்த சுவிசேஷம் எத்தனை மகிமையானது, எத்தனை மேன்மையானது. வேணா வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த சுவிசேஷம் என்ன செய்யுமா? இந்த மனக்கண்களை திறந்து வாசிங்கள். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கி இருக்கிற, குருடாக்கப்பட்ட மனதினுடைய மனக்கண்கள் திறக்கப்பட இந்த மகிமையான சுவிசேஷத்தை உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த மகிமையான சுவிசேஷத்தை உங்களுடைய கேர்சல்ல, உங்களுடைய இனத்தாருக்கு, உங்களுடைய ஜனத்தாருக்கு இந்த சத்தியத்தை, இந்த குட் நியூஸ், இந்த மங்களகரமான, உங்களுடைய வீடு ஒரு மங்களகரமான வீடாக இருக்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு மங்களகரமான வாழ்க்கையாக இருக்க இந்த சுவிசேஷத்தை நீங்கள் சுமந்து செல்லுங்கள். இந்த சுவிசேஷத்தை பற்றி கொள்ளுங்கள். இந்த சுவிசேஷத்தை பிடித்து கொள்ளுங்கள். இந்த சுவிசேஷத்திற்காக நீங்கள் அர்ப்பணியுங்கள். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு மேன்மை கொண்டு வரும். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை, எதிர்காலத்தை கர்த்தர் சுவிசேஷத்தின் மூலமாய் தேசங்கள் ரட்சிக்கப்படணும். சுவிசேஷத்தின் மூலமாக நம்முடைய இந்திய தேசம் அசைக்கப்பட வேண்டும். ஆமேன். நம்ம ஜெபிக்கலாமா தேவ பிள்ளைகளை? ஒப்பு கொடுத்து நிறைய வசனங்கள் எனக்கு இருக்கிறது. வேணா இது மாத்திரம் வாசிங்க. ஏசாயா 10:27 வாசிங்க. இந்த வாசிங்க, வேகமா வாசிங்க. அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். ஆமாங்க, தோல்ல இருக்கிற நுகம், சுமை எல்லாம் என்ன பண்ணும்? நீக்கப்படும். நீங்க பாருங்க, பல பிரச்சனையை போட்டு சுமத்திக்கிட்டு இருக்கான் பிசாசு. Come on, receive the anointing of the Holy Spirit. பிசாசு யாரவன்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபு விழுந்து போனான். அவன் பாருங்க இன்னைக்கும் அற்புதம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். நம்ம தேவன் சர்வ வல்லவர். ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகத்து கிருபையில் கொடுத்தால் எடுக்க மாட்டார். அதனால ஜாக்கிரதையாக இருந்து கவனமாக இருங்க. இந்த லூசிஃபர், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு மீட்டி மேனால் விழுந்து போனான். அதை வச்சு இன்னைக்கு உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவன் தான் யாரு? 333 தெய்வங்கள் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்தை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு நம்ம தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார். இந்த ஞான கண்மலை சபையில் இருக்கிற உங்களையும் என்னையும் அபிஷேகித்திருக்கிறார். இந்த 333 தெய்வங்களையும் நாம் ஜெயிக்கத்தக்கதாக, இந்த அசுத்தங்களை ஜெயிக்கத்தக்கதாக, இந்த விக்கிரகத்தை நாம் ஜெயிக்கத்தக்கதாக, இந்த பொல்லாப்புகளை ஜெயிக்கத்தக்கதாக தேவப்பிள்ளை அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடும். ஹல்லேலூயா. எத்தனை நுகத்தடிகள் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும், எத்தனை விக்கிரகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க. மனிதர்களுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இந்த தேவப்பிள்ளை சுபமான செய்தி, சுபம் என்றால் மங்களகரமான செய்தி. உங்கள் வீடு ஒரு மங்களகரமான வீடாக இருக்க இந்த மங்களகரமான செய்தியை நீங்கள் கேட்கத்தக்கதாய் தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடும். எத்தனை பாருங்க என்ன போட்டிருக்கு, என்னென்ன போட்டிருக்கு? தோளின் நின்று அவன் சுமையையும், தோல்ல வேண்டாத சுமையெல்லாம் போட்டு சுமத்தலாம். சுமையையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும். ஆமா, வேண்டாத நுகங்கள்லாம் போட்டு சுமத்திக்கிட்டு இருக்கான்.
இப்படி இந்த சுமையையும் இந்த நுகத்தையும் நுகத்தடிகளையும் என்ன செய்யும்? அந்த அபிஷேகம் முறித்து போடும். ஹல்லேலூயா! இந்த அபிஷேகம் முறித்து போடும். இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாய் வந்த நுகத்தடிகள் பாருங்க, எனக்கு விரோதமாய் வந்த நுகத்தடிகள், அந்த காவனூர் சபையில் சபை கட்டக்கூடாது என்று சொல்லி எனக்கு அதை நிறுத்தும்படியாய் வந்த அந்த நுகத்தடியை கர்த்தர் முறித்து போட்டார். எந்த மனுஷன் நிறுத்த வந்தானோ தப்பி ஓடினாங்க. வேலியை தப்பி ஓடுறான். எதை வச்சு? பிசாசை வச்சே விரட்டுறாரு பாருங்களேன். எந்த பிசாசு அவனை விரட்டி அந்த சத்தியமில்லாத மனிதனை பேண்ட்டையும் ஷர்ட்டையும் கிழித்து அவனை ஓட ஓட விரட்ட வைத்த அந்த பிசாசு பாருங்கள், என்னை தடை செய்த வந்த பிசாசே எனக்கு அபிஷேகத்தை கொடுத்ததுனாலே தப்பி ஓடிட்டான். அதுக்கப்புறம் ஆளே காணங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சபையை கட்டி முடித்தோம். கைத்தட்டி கத்துறாரு பாருங்க. எல்லா தடைகள் நீங்கும். இந்த சுமை நுகத்தடி, உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா போராட்டங்கள், எல்லா சிறையிருப்பு, எல்லா விதமான தேவ பிள்ளைகளே சிறுமை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறுமை, உங்கள் இடத்துல மரண பயங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றையும் நீக்கத்தக்க இந்த சுவிசேஷத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மகிமையான சுவிசேஷம் தேவ பிள்ளைகளே, ஒளியானது சுவிசேஷத்தை என்ன போட்டு பாருங்களேன். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரா? இந்த மகிமையான ஒளியாகி இந்த சுவிசேஷத்தை நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற நிமித்தமாய் தேவ பிள்ளைகளை அந்த அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னுடைய எதிர்கால படிப்பை படிப்பதற்கு, உன்னுடைய எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, நீங்கள் படிக்க போகும்போது, உங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது இந்த சுவிசேஷத்தை சுமந்துட்டு போங்க. உங்கள் வேலையில் போகும்போது இந்த சுவிசேஷத்தை சுமந்துட்டு போங்க. உங்கள் வியாபாரத்தில் போகும்போது இந்த சுவிசேஷத்தை சுமந்துக்கிட்டு போங்க. இந்த சுவிசேஷம் உங்கள் காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவார். எந்த நுகத்தடியானாலும், எந்த ஒரு சுமையானாலும் இந்த அபிஷேகம் இந்த நுகத்தடிகளை முறித்து போடும். ஹல்லேலூயா! பயப்படாமல் தைரியமாக கடந்து போங்கள். வாயை பயந்து போய் பொத்திக் கொள்ளாதீங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க. வசனத்தை பேசுங்க. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. நான் தைரியமாய் பேசுகிறேன். அதனால தான் வீண் வார்த்தை பேசுவதில்லை. தேவையற்ற வார்த்தைகளை பேசாதபடி, எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அன்போடு செயல்படுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பாசத்தோடு செயல்படுத்துங்கள். கண்ணீரோட டீல் பண்ணுங்க மக்களோட. கர்த்தர் ஆத்துமாக்களை நமக்கு சாதகமாக்கி தருவார். ஹல்லேலூயா! ஒரு சாதகமான சூழ்நிலை கர்த்தர் தந்திருக்கிறார். பாருங்க, ஜேசிடி பிரபாகர், எங்கள் சித்தப்பாக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜேசிடி பிரபாகர் அவர் தான் இப்போது ஸ்பீக்கராக இருக்கார். நான் ஒரு வீட்டிலலாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அவர் வீட்டிலாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். நல்ல ஒரு தேவ மனுஷனை பாருங்கள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கைத்தட்டி கர்த்தர் ஆர்ப்பரிப்போமா? ஒரு நல்ல நமக்கு ஒரு சாதகமான அரசாங்கத்தை கர்த்தர் சாதகமான ஒரு சூழ்நிலையை தந்திருக்கிறார். ஞானமாய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஏனோதானோன்னு செஞ்சிடாதீங்க. போய் புத்தி இல்லாமல் செஞ்சிடாதீங்க. ஆவியானுடைய வழி நடத்துவதோடு, அன்போடு, எல்லா விதமான தாழ்மையோடு, எல்லா விதமான தெய்வ பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆமென். தைரியமாக நாம் இதை செய்வோமாக. ஏனென்றால் இந்த சுவிசேஷம் உங்களுக்கு சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உங்களுடைய வீடு ஒரு கல்யாண வீடாக சுபம், அதாவது சுவிசேஷம் என்றால் சுபமான செய்தி, சுவிசேஷம் என்றால் நற்செய்தி. இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? உங்களுடைய மனக்கண்களை திறக்கிறது, உங்கள் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது. இந்த சுவிசேஷம் மேன்மையான சுவிசேஷம், இது மகிமையான சுவிசேஷம். வசனங்கள் நிறைய இருக்கிறது. நமக்கு எப்படிப்பட்ட சுவிசேஷங்கிறது? கிறிஸ்துவுக்குள் நமக்கு அதை தந்ததான இந்த நிறைவான, இந்த கனமான இந்த சுவிசேஷத்தை நாம் யாவருக்கும் அளிப்பதற்கு கர்த்தர் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுவிடக்கூடாது. நான் அதை வசனங்களை நான் வாசித்தேன். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பாருங்களேன், இந்த சுவிசேஷம் இப்படிப்பட்டது என்றால், நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் வார்த்தை மாத்திரம் சொல்லிடுறேன். கிறிஸ்து அல்லாத சுவிசேஷம் இது இல்லை. எபேசியர் 2:12 வாசிக்கிறோம். கிறிஸ்து அல்லாமல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். வித்தவுட் கிரைஸ்ட், இந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த சுவிசேஷம் இல்லை. அவர் தான் நமக்கு சுவிசேஷம். அதே 2:7 பாருங்களேன். கிறிஸ்துவின் மூலமாய் இந்த தெய்வீக வழியாகிய சுவிசேஷத்தை இப்படிப்பட்டதான பாவத்தில் இருக்கிறவர்களுக்கு அது விடுதலை தருகிறது. அதே எபேசியர் 2:10 பாருங்களேன், நாம் பார்க்கிறோம். இன் கிரைஸ்ட், த்ரூ கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த இடத்தில் நாம் ஸ்தாபிக்கப்பட்டு இந்த சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வித் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து
இந்த தெய்வீக வசனத்தை, இந்த காரியத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க தான் நம்மை தேவன் இந்த பூமியில் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். என்ன அழகான வார்த்தை பாருங்கள், என்ன ஒரு அழகான சத்தியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா 61:1 இருக்கிறபடி சிறுமைப்பட்டவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க. சிறுமைப்பட்டிருந்தோம், சிறைப்பட்டிருந்தோம், காவலில் இருந்தோம், சாபத்தில் கடந்தோம், இருளில் இருந்தோம். இப்பொழுது கர்த்தர் நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகையிலே நாம் ஆயத்தப்படுவோம். இல்லை கண்களை மூடுவோம், என்ன எல்லாரும் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்போம். என்ன அழகாய் கர்த்தர் நமக்கென்று ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசியை, நமக்கு நல்ல ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதான ஒரு அப்போஸ்தலரை, புறஜாதிகளுக்கென்று சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு நல்ல பவுலை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஊழிய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் பாருங்க, அனனியாவையும் பர்னபாவையும் கர்த்தர் ஏற்படுத்தி அவர்கள் பயந்த பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பாருங்க, பவுல் சவுலாக இருக்கும் பொழுது, சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த பொழுது அவர் சபைக்கு வருகிறார். ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க, ஐயோ இந்த சவுலா வேண்டாம் வேண்டாம் வெளியே துரத்துங்கன்னு. அப்போ உடனே யார்? அனனியா எழும்புறாரு. இல்லை இந்த அனனியா சொல்கிறாரு, இவர் இயேசுவை சந்தித்திருக்கிறார், இயேசு அவரை பிடித்து விட்டார், அவரை கர்த்தர் சொந்தமாக்கி விட்டார், நாம் அவருக்காக ஜெபிப்போம் என்று சொல்லி அனனியா இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை நடத்துகிறதை பார்க்கலாம். பர்னபா அதே மாதிரி அவரை குறித்து சொல்லி, இவர் இப்பொழுது கர்த்தருடைய வசனத்தை நம்மத்திலே பேசுவதற்கு கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லி, ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது யூதர்களுடைய பிரச்சனை நிமித்தம் சபையார் எல்லாரும் கூடி ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அந்த இடம் அசைந்தது. யூதர்களுடைய பிரச்சனை நிமித்தம் இந்த சீஷர்களுடைய கூட்டம், இந்த சபையார் எல்லாரும் ஆதி அப்போஸ்தலர் இருந்ததான அந்த 2ஆம் அதிகாரத்துக்கு பிற்படு பாருங்கள், அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது அந்த இடம் அசைந்தது. அது நிமித்தம் கர்த்தர் அந்த சவுலை கர்த்தர் பவுலாய் மாற்றினார். இன்றைக்கு அதே போல் இந்த சுவிசேஷம், இந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய மனதிலே பிரகாசிக்கத்தக்கதாக, இந்த சுவிசேஷத்தின் ஒளியோடு நாம் இந்த இடத்தை விட்டு போக போகிறோம். இந்த சுவிசேஷத்தினுடைய மகிமையோடு நாங்கள் புறப்பட்டு போக போகிறோம். இந்த சுவிசேஷத்தின் ஒளியோடு நீங்கள் பேசும்பொழுது கர்த்தர் குறைகளை நிறைவாக்குவார். பலவிதமான இன்னல்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். பலவிதமான பலவீனங்களை, பயங்களை கர்த்தர் நீக்கி போட்டு இந்த சுவிசேஷம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நம்மை கொண்டு தேவன் செய்ய போகிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா எல்லாரும்? எத்தனை பேர் நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? கண்களை மூடுவோம் எல்லாரும். தேங்க்யூலா. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க இந்த சுவிசேஷத்தை சுமக்கிறதுக்கு? எத்தனை பேர் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், செவி சாய்ப்போம். ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு. நாம் வாசிக்கிறோம் ரோமர் 15:29, சுவிசேஷத்தின் சம்பூர்ண ஆசீர்வாதத்துடன் உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்கள் மத்தியிலே நான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுவோம். நம்முடைய இனத்தார் ஜனத்தாருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லுவோம். இந்த சத்தியத்தை சொல்லுவோம், இந்த மகிமையை சொல்லுவோம், இந்த மகத்துவத்தை சொல்லுவோம், இந்த விசுவாசத்தை சொல்லுவோம், இந்த அற்புதத்தை நாம் சொல்லுவோம். அதற்காக தான் இயேசு சும்மாவாக வந்தார். வானத்தில் செல்லம்படிக்க வரல. அவர் சும்மாவா சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் சும்மாவா ஜீவனை கொடுத்தாரு. அவர் சும்மாவா நிர்வாணமாக தூங்கினார். அவர் சும்மாவா உயிரோடு எழுந்தார். அவர் தேவ பிள்ளைகளே, சும்மா வெறுமையாவா அவர் பிதாவுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தாரு. அவர் சும்மாவா அந்த பூமிக்கு வரப்போறாரு. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடத்திலும் பரம்ப போகிறது. கர்த்தர் அநேகரை எடுத்து பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்து அடையாளத்துக்கு ஒரு அடையாளம் சொல்றாரு. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா இடத்திலும் அறிவிக்கப்படும். அப்ப யாரை கொண்டு? உங்களை கொண்டு, என்னை கொண்டு தான், உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு தான், உங்களுடைய இனத்தாரை கொண்டு, உங்களுடைய ஜனத்தாரை கொண்டு, உங்களுடைய மக்களை கொண்டு, உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு தான் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா மூலை முடுக்குகளிலே அறிவிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ யார் நீங்கள் சொல்ல போகிறது? யாராரும் அந்த சுவிசேஷத்தை சுமக்க போகிறீங்க? எல்லா கண்களை மூடுங்க, எல்லா கண்களை மூடுங்க. நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க இந்த சுவிசேஷத்தை சுமக்கிறதுக்கு? எதை சுமக்கிறீங்களோ சுமக்கலையோ, தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத சடங்காச்சார பாரத்தை சுமக்காதீங்க. தேவையில்லாத சடங்காச்சாரத்தை சுமக்காதீங்க. சுமக்க வேண்டிய பாரத்தை சுமங்க. வேதம் தான் சொல்லுது, நீ சுமக்க வேண்டிய குடும்ப பாரத்தை சும.
நீ சுமக்க வேண்டிய இந்த சுவிசேஷ பாரத்தை நீ சுமக்கணும். நீ சும்மா இருப்பாயானால், சைமன் சாலியா பாருங்க, இப்போ பேச முடியல, 93 வயசு. அவர் பேசணும்னு நினைக்கிறார், பேச முடியல. ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறார், சொல்ல முடியல. கை விலங்களை கால் விலங்களை முடிஞ்சு போச்சு, டைம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த சத்தியத்தை அநேகருக்கு சொல்லுவதற்கு நான் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேன். முடிந்த அளவுக்கு இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும், இந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா மூலை முடுக்குகளிலும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆமென். உங்களை கொண்டு தான் தேவன் செய்ய போகிறார். உங்கள் பிள்ளைகளை கொண்டு தான் கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? சுவிசேஷம் இல்லைன்னு சொன்னா அந்த வீடு மரண வீடு, சிறைப்பட்டு போன வீடு. சுவிசேஷம் உங்கள் வீட்டில் இருக்குமானால், சுவிசேஷம் உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால், சுவிசேஷம் இந்த நற்செய்தி உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், கர்த்தர் உன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்புகிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு தேவன் சுவிசேஷத்தை வைத்திருக்கிறார், சுகத்தை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை. இது ஆரோக்கியமான சுவிசேஷம். தேவ பிள்ளைகளுடைய சுவிசேஷமானது இது ஆரோக்கியமான சுவிசேஷம். நீ இந்த சுவிசேஷத்தை அறிவித்துப்பார். உனக்கு ஆரோக்கியம் உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு, உனக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா! எத்தனை மகிழ்ச்சியோடு நாங்கள் சுவிசேஷத்தை சுமக்கிறோம் தெரியுமா? எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பலவீனங்கள் எங்களுக்கு ஒருவேளை முடியவில்லை என்று சொன்னாலும் கர்த்தர் கொடுத்த அந்த பொறுப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இரவென்று பாராமல், பகல் என்று பாராமல், சந்தர்ப்பம் எப்படி கிடைக்கிறதோ, பிரயாணங்கள், பல பொறுப்புகள் மத்தியில் எத்தனை நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கர்த்தர் நம்மை கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. சுவிசேஷத்தை அறிவிங்க, சுவிசேஷத்தை கொடுங்க, சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. That the people be delivered. சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப வல்லவர். சிறைப்பட்டு இருக்கிறார்கள் ஜனங்கள், சிறையிருப்பில் இருக்கிறார்கள். வாலிப பிள்ளைகள் சிறையில் இருக்கிறார்கள். போய் இந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த சுவிசேஷத்தை அறிவிங்கள். உங்கள் சொந்த பிள்ளைகள், உங்க வீட்டுக்குள் இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது சிறையில் இருக்கிறார்கள். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறார் உனக்கு தெரியல. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் சிறையில் இருக்கிறார்கள். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள், அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சிறுமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை வைத்து உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடு, உன் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடு, உன் பிள்ளைகளுக்கு நீ விடுதலை கொடுக்க முடியாய். இந்த சுவிசேஷத்தை உனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த சுவிசேஷம் ஒன்றுதான் ஜனங்களை விடுவிக்கும். இந்த சுவிசேஷம் ஒன்றுதான் ஜனங்களுடைய அந்த நுகத்தடியை நீக்கி போடத்தக்கதாக. கடனிலும் தொல்லையிலும் பிசாசின் பிடியிலும் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷம் ஒன்றுதான் இந்த நுகத்தடிகளை முறித்து போடும், இந்த வேதனைகளை முறித்து போடும், இந்த சாபங்களை நீக்கக்கூடிய ஒரே வழி சுவிசேஷம். The good news which brings a great blessing. இந்த சுவிசேஷம் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். எத்தனை நாட்கள் இப்படி நாம் இருக்க போகிறோம்? கமான், எடுங்க சுவிசேஷத்தை, எடுங்க சுவிசேஷத்தை பற்றி கொள்ளுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தப்படுங்க. Let us good news. இந்த குட் நியூஸ் பெரிய விடுதலைங்க. செனகர் ராஜா கிட்ட இருந்த எசேக்கியா ராஜாவுக்கு 1,85,000 பேர் ஒரே ராத்திரியில் ஒரே தூதன் அதம் பண்ணினான். ஏன் தாவீதை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு பாருங்க. 96 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 96 சங்கீதத்தில் இந்த சுவிசேஷத்தை பாருங்க, போட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 96:2 தாவீதை ஏன் கர்த்தர் உயர்த்தினாரு? ஏன் தாவீதை ஒரு பெரிய சேனையா மாத்தினாரு? ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதன் குமாரன் அழைக்கப்பட்டார்? தாவீது இந்த கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள், அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று சொல்லி தாவீது ஜனங்களுக்கு அப்பொழுதே அழைத்திருக்கிறார். அதனால தாவீதை கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்தார். தாவீதின் குமாரன் என்று இயேசுவுக்கு பேர் வந்தது. தாவீதின் சிங்காசனத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். உன் குடும்பம் அப்படி ஆசீர்வதிக்கப்படும். எப்படி தாவீதை கர்த்தர் இன்றைக்கும் அவரை குறித்து பேசுகிறது போல உன் குடும்பம் மேன்மையடைய, உன் குடும்பம் உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். எல்லா கண்களும் மூடி ஜெபிப்போம். எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லா கண்களும் மூடுங்க. எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தை எடுத்துகிட்டு போக போகிறீங்க? சுவிசேஷனா என்ன? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, பாடு, மரணம், அவருடைய அடக்கம்னப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், பரமேறி போகுதல், இந்த பூமிக்கு வரப்போகிறதல், 1000 வருட சாட்சி, நித்திய ஜீவன். இதுதான் சுவிசேஷம். இதாங்க நற்செய்தி. எல்லா கண்களும் முடிய ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எல்லா கண்களும் முடிய நான் கேட்க போகிறேன், எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தை சுமந்துட்டு போக போகிறீங்க?
கையை உயர்த்துறீங்களா? கண்களை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடுங்க, எல்லாம் கண்களை மூடுங்க. இன்றைக்கி நான் இந்த சுவிசேஷத்தை நான் எடுத்துக்கிட்டு போக போகிறேன். எனக்கு இந்த சுவிசேஷம் வேணும். நான் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். இந்த சுவிசேஷத்தை பயன்படுத்த போகிறேன். இந்த நற்செய்தியை நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்கிறவங்க அப்படியே உங்கள் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன் நான். அப்படியே கைகளை உயர்த்துங்க இருக்கிற இடத்துல.